ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இந்த 2025ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு இனிய ஆண்டாக எல்லா வளமும் நலமும் பெற்று சகல சம்பத்துக்களையும் பெற்று நீண்ட ஆயுளையும் பெற்று நெடுங்காலம் மகிழ்ச்சியாக வாழ உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன். உங்களோடு பகிர்ந்து கொள்வது, உங்களோடு பயணிப்பது, பல நேரங்களில் பலதரப்பட்ட விஷயங்களை நமக்கு ஒரு சரியாகவே கொண்டு போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு உண்டு. அதே நேரத்தில் பல சிக்கலான சூழ்நிலைகளையும் சவால்களையும் கடந்து போகக்கூடிய காரணமும் நமக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் பிரச்சனைகளுடைய நம்ம வாழக்கூடிய வாழ்வாதாரமும் இருக்கு. ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தால் அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, மாமன் மச்சான் எல்லாமே சேர்ந்தது தான் உறவு குடும்பம். இந்த குடும்பத்தில் கசப்பான சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பொருளாதார ரீதியாக போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் கண்டிப்பாக அடுத்த அத்தியாயத்தை எடுத்து வைக்க போகிற போது கூட இந்த ஒரு குடும்பத்தில் முக்கியமான கேரக்டர் கணவன் மனைவி தான். அதுக்கப்புறம் தானே குடும்பம், அதுக்கப்புறம் தானே குழந்தைங்க, எல்லாமே அதுக்கப்புறம் தானே வருது. சரியான கட்டமைப்பை உருவாக்குவது என்பது கணவன் மனைவி வாழ்க்கை. அது யாருக்கும் சந்தேகமே இல்லை இல்லையா? இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற போது, கணவன் மனைவி வாழ்க்கையில் திருப்தி இல்லாத போது, கணவன் மனைவி வாழ்க்கையில் சங்கடங்கள் வருகிற போது பிரச்சனை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காதல் வந்து அதன் பிறகு மனைவி வர்றாங்க. அப்பா அம்மா பார்த்து ஒரு மனைவியை சேர்த்து வைக்கிறாங்க. நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் மூலமாக பார்த்து ஒரு மனைவியை சேர்த்து வைக்கிறாங்க. புதிய உறவு, எங்கிருந்தோ ஒரு புதிய உறவு நம்ம நோக்கி வந்திருக்கு. அந்த உறவு நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. திருமணம் செய்த பிறகு ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கோம். ரொம்ப பேர் வாழ்க்கையில் திருமணத்துக்கு அப்புறம் தான் புயலே அடிக்கும். புயல், வெள்ளம், மழை, காற்று எல்லாமே வரும். நம்ம பேசாமல் இருந்திருக்கலாமோ? திருமணம் செய்தது தப்பாக போச்சோ? வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. திருமண வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு இறைவன் கொடுத்த வரம். நண்பர்களே, அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. நீங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் என்ற ஒரு வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய அடித்தளம். அதுதான் நம்ம அப்பா அம்மா நம்மளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறாங்க. வாழ்க்கை என்பது எப்போது ஆரம்பிக்குது? திருமணம் என்ற ஒரு கட்டமைப்பு வருகிற போது தான் உங்களுடைய முழுமையான அஸ்திவாரம் ஏற்படுகிறது. வாழ்க்கைங்கிறது துவங்குது. எப்படி வாழ போறீங்கிறது ஆரம்பமே அதுதான். அந்த திருமணத்திற்கு பிறகு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கல்லவா, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரம். நீங்கள் வாழ போகக்கூடிய செயல்பாடு, அதில் கவனமாக இருந்தால் ஜெயிச்சிடலாம். எத்தனை குடும்பங்கள், எத்தனை சகோதர சகோதரிகள் தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், வாழ்க்கையில் தோத்துட்டேன், நம்பி ஏமாந்துட்டேன், வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தை இழந்துட்டேன், நான் அன்னைக்கே சிந்திச்சிருக்கணும், எங்கள் அப்பா அம்மா சொல்லும்போதே சுதாரிச்சிருக்கணும், இவன் ஏமாத்துக்காரங்கிறது தெரியாமல் போச்சு, எத்தனை சகோதர சகோதரிகள் கூடிய நிலையை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமானது. அந்த அஸ்திவார பகுதியை நோக்கி தான் நம்ம பயணம் போயிட்டுங்கிறத மறந்து